ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் என்னென்னா, ஃப்ளூயிடோட அப்பர் லேயரில் டென்சில் ஃபோர்ஸ் உருவாகி இந்த டென்சில் ஃபோர்ஸ்னால் ஒரு தின் லேயர் உருவாகுது தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஏற்பட்ட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் அண்டர் பகுதியில் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் உருவாகுது. ஸோ அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாலிகுலும் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால லிக்விட் அண்டரில் கீழே பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கிறதுனால மாலிகுல்லாம் ஒவ்வொரு சைடாக போகும். இதே வந்து லிக்விடில் அப்பர் பகுதியில் பார்த்திங்கன்னா அப்பர் பகுதியில் அதுக்கு மேலே வந்து மாலிகுல் கிடையாது, கீழே மட்டும் லிக்விட் இருக்குது. ஸோ லிக்விடில் தான் வந்து சின்ன சின்ன மாலிகுல் இருக்கும். ஸோ இதனால் லிக்விடில் மேலே உள்ள மாலிகுல்னு பார்த்திங்கன்னா கீழே உள்ள மாலிகுல்னால ஈர்க்கப்படுறதுனால ஸோ இந்த மாலிகுல்லாம் கீழே மாற மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கீழே மாற மூவ் ஆகும்போது மேலே வந்து ஒரு தின் லேயர் உருவாகுது. அதே நேரத்தில் மேலே உள்ள சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி கம்மியாகிறதுனால தான் தின் லேயர் உருவாகும். ஸோ இதனால் மேல் பரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் லேயர் மாதிரி உருவாகும். ஸோ இதுதான் இது சர்ஃபேஸ் டென்ஷன் உருவாகிறதுக்கான ரீசனாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன இன்செக்ட், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா லிக்விடோட சர்ஃபேஸ் பகுதியில் ஈஸியாகவே வந்து வாக் பண்ணோம். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இன்செக்ட்னால் சர்ஃபேஸ் டென்ஷனை ஊடுற அளவுக்கு ஃபோர்ஸை வந்து உருவாக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் உருவாக்குறதுனால தான் அது ஈஸியாகவே வாக் பண்ண முடியுது. இதே போல் சின்ன சின்ன நீடில் எடுத்து வச்சுக்கோனோட சர்ஃபேஸ் லிக்விடோட சர்ஃபேஸ் பகுதியில் போடும்போது அதுவுமே சீக்கிரமாக கீழே மூவ் ஆகுது. ஸோ அதனால வந்து ஃபோர்ஸ் உருவாக்க முடியாது. ஸோ இதே வந்து வாட்டரோடைய சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்திங்கன்னா ஆயிலோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால வாட்டருடைய சர்ஃபேஸில் ஆயிலை வந்து தெளிக்கும் போது வாட்டரோடைய சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாகுது. இதனால் ஒரு கொசு அந்த மாதிரி இது கூட வாட்டர் சர்ஃபேஸில் வந்து இருக்கும்போது ஈஸியாகவே அது மூழ்கிடுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, ஆயிலோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து வாட்டரை விட அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரீசனாக இருக்குது.